ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் கலைச்சிப்பு கிடைத்தாங்க நம்ம வந்துருக்க விநாயகத்தில் பார்த்துட்டு இவர் தாங்க அண்ணன் சிலை செஞ்சுட்டு இருக்காருங்க. இன்னும் சேல்ஸு இந்த மாதிரி டைமிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. சிலை வந்து இன்னும் 2 வாரத்துக்கு கழிச்சு தான் சிலை சேல்ஸுக்கு அந்த டைமிங்கில் போடுவாங்க. வாங்க அண்ணன்கிட்ட என்னென்னு சிலவே கேட்டுக்கலாங்க. ஆனால் இது எத்தனை அடி சிலைமா இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி சிலை. 6 அடி சிலை. இன்னும் விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்குது. தயார் நிலையில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம். பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்க? பெயிண்ட் அடிச்சுட்டு மற்ற எல்லா ஒர்க் இருக்குது. இன்னும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணல. புக்கிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலீங்க. யாரும் அவசரப்பட்டு வரோன்னா இன்னொரு 2 எனக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்கன்னா என்ன டேட் என்னன்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க தகவல் சொல்லிடுங்க. அதனோட ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. யார் அவசரப்பட்டு வரோன்னா அண்ணனோட நம்பர் டிஸ்பிளே பண்ண வேணாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அண்ணன் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கள் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. கரெக்டாக நாங்கள் ப்ராப்பராக எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஆஃபர் வந்து எப்போ நான் போடுறது? ஆஃபருக்கு பார்த்தா ஆடி 18 வரைக்கும் ஆஃபர் விடுவாங்க. ஆடி 18 வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணுறது தான் டேட் என்னன்னால எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டேட்டு கரெக்டாக இது எத்தனை அடி சொல்லலாம்? இது பார்த்தீங்கன்னா 6 அடி சொல்லுங்க. 6 அடி சொல்லுங்க. இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த ஜிகினாலாம் போடலாம். வந்து கோல்டு கட்டுங்க. ஜிகினா வேணும் ஜிகினா போடலாம். ஜிகினா போடலாம். கேட்கறவங்க மட்டும் தான் போட்டு கொடுக்கணும். போடக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா நீர்நிலைகளுக்கு அதெல்லாம் வந்ததில்லை. மாஸ்கெட் சொல்கிறாங்க. ஆனால் இது ஜிகினா இல்லாமல் கோல்டு போட்டாலே சூப்பராக இருக்கும். வேறு லெவலுங்க சிலை. சும்மா அல்டிமேட்டாக அண்ணன் சும்மா வேறு லெவலில் செஞ்சுக்கிட்டாருங்க. வாங்க இதை இங்கோட சிலை பாருங்க. இது வேறு லெவலுங்க. எல்லாமே அண்ணன் தாங்க தயார் பண்ணுறது. சிலை எல்லாமே அண்ணன் அந்த இதுதாங்க சொல்லிட்டு அண்ணன் தாங்க தயார் பண்ணிக்கிறாரு. பாருங்க இங்கோட சிலை வந்து பாருங்க என்ன காட்டுறது பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்லாம் இன்னும் கொஞ்சம் புது மாடலாக நியூ மாடலாக ஒர்க் இருக்குது. ஒர்க் இருக்குங்க. ஆமாங்க, இதுக்குள்ள ஒன்று ஒர்க் இருக்குங்க. வேலை எல்லாம் ரெடியாக ஆகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூவிங்க. இந்த கலரு ரொம்ப ரேரியான. ஆமாங்க, நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி கலரு வச்சுருக்கோம். போன வருஷம் ஃபுல் சேல்ஸு. இந்த கலரே கொடுங்க நல்லாயிருக்கும். அதேமாரி இந்த சிலை மட்டும் ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது. இந்த கலர் வந்து இவர்கிட்ட மட்டும் தான் இருக்குமாமா. பாருங்க இந்த சிலை வந்து அதிகமாக புக்கிங் ஆகுமாமா. இந்த சிலை மட்டும் பார்த்துக்குங்க. சிலை கலரு நிறைய எல்லா கலருக்கும் நாங்கள் கேட்டு போட்டு கொடுக்குறோம். டிசைனிங் கேட்கற கலர் எப்படி வேணும் போட்டுக்கலாங்க. எந்த மாதிரி டிசைன் கேட்கணும் அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தால் தான் அடிச்சிட்டோம்னா நாங்கள் பண்ண முடியாது. அப்புறம் அதேமாரி நம்ம கலர் சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்காக இருக்கும், நீட்டாக இருக்கும், அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிலையாக அகலமாக இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா திருப்தியான ஒரு அகலமாக பாருங்களேன். இப்போ 6 அடி சிலை தான் பாருங்க இவ்வளோ அகலமாக இருக்குது. சரி, ரொம்ப அகலமாக நல்லா அழகாக இல்லை பார்க்கறது வேறு லெவலுக்குண்ணா. அதனால தான் நாங்களே பார்த்தீங்கன்னா 28 சிலைங்க புஞ்சை புளியம்பட்டிக்கு புக் பண்ணப்பட்டு 28 சிலைங்க அண்ணா தாங்க எங்களுக்கு கொடுத்தாரு. ரொம்ப லோ ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாருங்க. அனுசரிச்சு பண்ணி கொடுப்பாருங்க. வந்தால் கொஞ்சம் அனுசரிச்சு லோ ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாருங்க. நல்லா சூப்பர் மாடல். ஏன் கலர்லாம் பாருங்க. சும்மா ஜொலிக்கிறாருங்க. வேற லெவலில் இருக்கிறாருங்க. பாருங்க எப்படின்னு எல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்குதுங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயும் பெரிய சிலையாக கொஞ்சம் தயாராகிட்டு இருக்குது. இது இல்லாமல் நம்ம இன்னும் 3 குடோன் இருக்குதுங்க. 3 குடோன் இருக்குது. இன்னும் படசில போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய சிலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பெயிண்டிங்க்கு. இந்த கலர் புதுசாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா புதுசாக போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும். இந்த கலர் புது டிசைனுங்க. புதுசாக விட்டுருக்காங்க. இந்த கலரு பாருங்க வேற லெவலுங்க. வருஷம் மாடலே வந்து இப்போ புதுசாக செஞ்சுருக்காங்க. வருஷம் ஏதோ ஒரு டிசைனிங் நான் புதுசாக கலரில் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு ஸ்டைல் விட்டுருவீங்கன்னா ஸ்டைல் விடுவோம். போன வருஷம் அந்த ஸ்டைல் வந்து இதெல்லாம் போன வருஷம் இதெல்லாம் வந்து சரியான ரேரு. இந்த கலை பார்க்குறீங்களா புக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக இந்த கலையை தான் அதிகமாக புக் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க வேற லெவலில் இல்லையா. அப்படியே பெட்டு மேலே மயில் மேலே வந்துட்டுங்க அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே மாதிரி இங்கேயுமே சிலையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இங்கே வாங்க அப்படியே சிலை பாருங்க. கீழே பெரிய பெரிய சிலை எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய சிலை வேணாலும் பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. பெயிண்ட்டுக்கு ரெடியாக இருக்குங்க.
இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அந்த இது புது மாடல் வந்து இருக்கும். அந்த வீச்சரோட இருக்கிறதா? வீச்சரோலுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த வீச்சரோட இருக்கிற புது மாடலுங்க. அங்கே பாருங்க கத்தி கையில் வச்சுட்டு எப்படி நிற்கிறேன் பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடியில் தமிழர் சிப்ப கடைக்கு தான் வந்துருக்குறேங்க. சில வினாசில் புக் பண்ணுறோம். என்னது கேன்சல் வந்தாச்சுங்க. வேற லெவலுங்க. சில வேற லெவலு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா கலர் பாருங்க, வேற லெவலுங்க. அல்டிமேட்டான கலருங்க. இங்கே பாருங்க, இந்த சிலையெல்லாம் பாருங்க சும்மா எப்படி இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு சும்மா லட்சணமாக இருக்குது பாருங்க. சில வேற லெவலுங்க. எப்படிங்க சிலை சூப்பராக இருக்குதுங்களா? அல்டிமேட்டாக இருக்குதுங்க. சிலை ரொம்ப லோ ப்ரைஸுங்க. வந்து நாங்கள் 2 சிலை புக் பண்ணியாச்சுங்க. மறக்காமல் டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சிலை வாங்கி நான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு வரேன். இந்த மூலையில் இப்போ சிலை இருக்குது வாங்க. இது வாங்க. இந்த கடை விநாயகர் கடை எங்கே நம்மக்கிட்ட இருக்குது? நம்மளுடைய கடை பேர் என்ன? தமிழர் கடை வச்சுருக்கோங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி டு பொம்மராபாளையம் ரோட்டில் வற்றாம்பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். சரிண்ணா. இதில் வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இன்னும் கீழே இல்லை அந்த உங்களுடைய மேப்பு இருக்குன்னு கூகுள் மேப் கொடுத்துருக்காங்க. இது இடம்னா எடப்பாடி டு பொம்மராபாளையம் ரோட்டில் செட்டிப்பட்டி வற்றாம்பாளையம் என்ற இடத்துல தான் வந்து இந்த தமிழர் கழிச்சுப்போம் என்ற ஒரு விநாயகரை நாங்கள் விசிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்படியே உங்களோட ஃபோன் நம்பர் எது அதிகமாக வச்சுருக்கு சொல்லிட்டீங்கன்னா பசங்க வெளில புக் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6382254525. ஓகே, இந்த நம்பருங்க. இன்னொரு நம்பர் சொல்லிங்கன்னா இன்னொரு நம்பர் சொல்லிடுங்க. 9842419478. ஓகே, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உண்டான தகவல் வந்து சொல்லிடுறேன். இப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிண்ணா. ப்ரைஸ் என்ன ரேட்டு எதுன்ட்டு உங்களுக்கான தகவல் சொல்லிடுறேன். சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து சிற்ப கடலுக்கு தாங்க வந்தாச்சு. இந்த சிலை தாங்க நான் புக் பண்ண போகிறேன். எப்படிங்க வேற லெவலுக்கு வந்து சிலை பாருங்க, சும்மா நச்சுன்னு சிங்கத்து மேலே அப்படியே 2 பக்கம் சிங்கமோகத்தோட வேற லெவலுங்க. கலரு அல்டிமேட்டாக இருக்குங்க. அண்ணனோட நம்பர் டிஸ்பிளே கண்டிப்பாக கொடுத்துருக்கிறேன். சிலை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ஆஃபர் போயிட்டு இருக்கு. லோ ப்ரைஸில் பண்ணி தராங்க. மறக்காம வந்து ஆர்டர் பண்ணி வேற லெவலுங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. வாங்க நிறைய சிலைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த சிலை வேற லெவலுங்க. சிலை டா 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 அவ்வளோ அருமையா இருக்கிறாருங்க பிள்ளையாரப்ப. சிப்பக்கடல்ல எடப்பாடியில சிலை ரெடி ஆயிடுச்சுங்க. வேற லெவல் இருக்குதுங்க. மறக்காம வந்து புக் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து நான் நிக்கிறது எங்க தெரியுமா? நீ போன வருஷம் வந்து புக் பண்ணி போனீங்களா? ஏய் யாரு ராஜா? ஆமாண்ணா. ஏய் அதான மாடா நான் சொல்லுது. ஏய் இது வாங்க நீ பாரு இன்ஸ்டாலாம் ஏறாதே நீ. ஹலோ ஏய் பெதரா புக் பண்றீங்க? இந்த மூணே ராசி பாருங்க. மூணுல புக் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஓகே தான். எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ சொல்லு ஒண்ணு பிரச்சனை இல்ல. கவர் ஆஃப் பண்ணாம நான் கூப்பிடுறேன். நான் கூடி ஊரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடப்பாடி வந்தாச்சுங்க சிலை புக் பண்ணுறதுக்கு. இந்த சிலை தாங்க புக் பண்ண போகிறேன். பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குன்னு பாருங்கள். எப்படிங்க சிலை வேறு லெவலுங்களா? சிலை புக் பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன சிலை வேணுமோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து புக் பண்ணிடுங்க. டா 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 இந்த சிலை பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க.
ஆனாலும் இல்லை அவனும் இல்லை சூப்பர்